சார் நான் நடிகன் கிடையாது. நடிகர் இல்லன்றீங்களா? உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே இல்ல அத பத்தி பேசுறதுக்கு. அப்படி சொல்லாதீங்க. ஒரு வீடியோ பார்த்து உங்களை வளர்த்து விட்ட ஒரு வியூவர்ஸ்க்குமே உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம். ஆமா மக்களே, இவர் போடுற இனிமேல் பாக்குற வீடியோஸ இனிமேல் பாக்காதீங்க. இவரோட இன்ஸ்டா பேஜ வந்து ஒருத்தரா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது இவர் ரொம்ப ஆணவத்துல பேசினுக்கிறாருன்றதான் என்னோட கருத்து. சத்தியமா நீங்க நடிக்கிறது திறமை மாதிரியே தெரியல சார். கோமாளித்தனமா கூட நான் உங்களை பாக்கல. அதாவது கோமாளி வந்து சர்க்கஸ்ல கோமாளி என்ன பண்ணுவார்னா, நடிச்சார்னா என்ன சிரிக்க வைப்பார். உங்களை பார்த்தா வந்து சத்தியமா சிரிக்க வைக்கல என்ன. அதேதான் என்னோட கருத்து. என்னன்னா, நீங்க வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் மாதிரி பண்றீங்கன்றது என்னோட கருத்து. பேசின உடனே கையெல்லாம் நடுங்குது. உங்க மனநிலையே என்ன தெரிஞ்சு பாத்தீங்களா? என்னன்றது தெரிஞ்சு கலாட்டால தான் நீங்க பேசும்போது உங்களுக்கு வேர்த்து கொட்டி கை நடுங்கி ஓடுனீங்க. நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் கேன்சல் பண்ணிக்கிறோம். இன்டர்வியூ வேணாம். இன்டர்வியூ போடாத. வர ஜெனரேஷன் இல்ல போட கூடாதுப்பா. இன்டர்வியூ போட கூடாது. இன்டர்வியூ எடுக்கிறதே போறதுதான். நீங்க எப்படி போட கூடாது? போட கூடாது. கான்ட்ரோவர்சி நீ போட கூடாது. கான்ட்ரோவர்சி என்ன ஆகுது? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. அப்பலாம் கிடையாதுப்பா. அதாவது டாக்டர் திவாகர் டிபிடி என்ன சொல்றாருன்னா, நான் மனநல பாதிக்கப்பட்டவன் இல்ல, நீங்க தான் மனநல பாதிக்கப்பட்டவர் மாதிரி பேசுறீங்கன்றத அவரோட கருத்து. உங்களோட கருத்தை தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா அவருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். தம்பி ஓபன் பண்ணுப்பா கதவை. கதவை ஓபன் பண்ணு. போதுங்க வா.